அதை எதாலும் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே பண்ணக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் இதிலிருந்து உற்பத்தியானவைகள். அவைகளுக்கு இருப்பே இல்லை, அர்த்தமற்றவைகள், சாரமற்றவைகள், தனி இருப்பு அற்றவைகள், ஒரு பொருளே அல்ல. அதனால்தான் அனைத்து சொற்களுக்கும் அர்த்தமே இல்லை. நம்ம மண்டையில ஓடுற, மூளையில ஓடுற, மனத்துல ஓடுற அத்தனை நினைவுகளுக்கும் அர்த்தமே இல்லை. ஒரு நினைவு போய் அந்த நினைவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைலன்ஸ், நினைவு வரும்போது சத்தம், நினைவு முடிஞ்ச பிறகு சைலன்ஸ். அந்த ரெண்டு சைலன்ஸ் இல்லைன்னா இந்த நினைவுக்கு அர்த்தமே கிடையாது. உண்மையா நினைவு என்னன்னு பார்த்தா அதுவும் சைலன்ஸா போயிடுது. அதனால சைலன்ஸுக்கு இருக்கிற அர்த்தம் அடியோட நினைவுகளுக்கு கிடையாது. அதனால நினைவுகள் எல்லாமே முட்டாள்தனங்கள், அர்த்தமற்றவைகள். ஒலிகள் அனைத்தும் சாரமற்றவைகள், ஜடப்பொருட்கள். எப்படி ஒளி, இருட்டுக்கு தனி இருப்பு கிடையாது, ஒளியினால்தான் இருட்டு. அதே போல அமைதியினாலதான் ஒலிகள். தோன்றிய பொருட்கள் தோன்றி இருந்து மறைபவைகள், அதிலிருந்து தோன்றி அதுவே இதுவாக தோன்றி அதிலேயே இவைகள் அனைத்தும் சென்று மறைகின்றன. ஆக்சுவலா தோன்றிய இடத்துலயே மறைஞ்சிருதான். ஆனா நம்மளுக்கு விபரீத ஞானமா நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மள நம்ம அசையும் பொருளா நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், உடலுக்கு அறிவுத்திறனை ஏற்றிட்டோம், கை கால்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் உள்டாதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம விதியை எப்படி பார்க்க சொல்றாங்க, தலைகீழா பார்த்து நேரா பண்ணி அனுப்புதான் செய்திய, ரெட்டினால தலைகீழா பதிதான், அப்புறம் நேரா போய் போதான். அத போல நம்மளுடைய மனமே எப்படி தண்ணிக்குள்ள ஒரு ஸ்கேலையோ இது வச்சா வளைஞ்சா மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இது மறைப்புக்கு ஆட்பட்டு தோற்றத்துக்கு வந்தது. ஆனா இது உண்மையாகி போயிடுச்சு. நினைப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கு, உள்ள எண்ண ஓட்டங்கள்லாம் அடர்த்தியா இருக்கு. ஆனா சைலன்ஸே தெரியல. சைலன்ஸ், நல்ல சமாதி அனுபவம், டெத்து, ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாமுமே ஊற்றுக்கண். அதுதான் உண்மையான ஸ்தலம். நிர்விகல்ப சமாதியில் என்ன ஆக போறது, வெளியிலேருந்து வர ஒலியும் கேட்கப்பட போறதில்லை, உள்ளேந்து நினைப்புகளுக்கும் அர்த்தமற்றவைகள், தனித்த ஜீவனும் கிடையாது. அப்படின்னா யார் இருக்கான்றது கூட தெரியாத வெறும் இருப்பு. அந்த இருப்பு வெறும் சும்மா இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியும். என்னவாவோ ஓயாம இயங்கிக் கொண்டே இருக்கு, துடித்துக் கொண்டே இருக்குது, அவ்வளவுதான். ஆனா எதுவாகவும் மாறாமல் அதுவாகவே இருத்தல் தான் சமாதி அனுபவம். அந்த சமாதி அனுபவம்ன்றது என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு டெத். வாழும்பொழுதே என்ன சொல்லுவாங்க, டை பிஃபோர் யூ டை. அனுபவத்துக்கு என்ன சொல்லுவாங்க, டை பிஃபோர் யூ டை, இறப்பதற்கு முன்னால் இறந்து விடு. எது இறக்கணும் இங்க, தனித்து ஒருவனும் இல்ல, தனித்த எண்ணங்கள் அனைத்தும் இறக்கணும், தனித்த உணர்ச்சிகள் அனைத்தும் இறக்கணும், தனித்த பதிவுகளா வாழும் தன்மைகள் அனைத்தும் இறக்கப்படணும். தனித்த காணல்களுக்கு இங்க அருகதே இல்லைன்னு தெரியணும். ஆன்ம ஒளியே இவனை ஃபர்ஸ்ட் அந்நியப்படுத்தி ஒரு இருட்டு பிரதேசமா உள்ள விழுந்து இவன் காணும் காட்சியாக இதற்கு ஒரு காட்சியும் வைத்துக் கொண்டிருக்கிறது. பார்க்கப்பட்டதும் பார்ப்பவனே, கேட்கப்பட்ட ஒலியும் கேட்பவனே, அவனுக்குள்ள அடக்கம்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எல்லாம் அட்வான்ஸ்டு தான். கேட்க கேட்க போயிடும், உள்ள உணர்ந்து 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 போயிடும். ஏன்னா உள்ள இருக்கிற வஸ்து அப்பேற்பட்ட வஸ்து, அதுக்கு அது அறிவு பொருளே. அதனால இங்க யாரையும் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது, குறைச்சே மதிப்பீடு போட முடியாது. அதுக்கு சக்தி இருக்கு, ஏன்னா அது பூரண பொருள். அடிச்சு பகவான் சொல்றார், என்ன சொல்றார், தானே ஞானமான பொருளாம், மெய்ப்பொருளாம், மெய்ஞானமாம், தானே மெய்ஞானமாம். மெய்ஞானம்னா என்ன, உண்மையான அறிவு பொருளாம், பூரண வஸ்து. அகண்டமா தேசமும் என்னென்னவோ ஊர்களும்
பூமியில பூலோகத்துல அங்கங்க என்னென்னமோ அமெரிக்காவும் கண்டங்களும் இதெல்லாம் இருக்கிறது எவ்வளவு அறிவு குழப்பம் தெரியுமா, எவ்வளவு பெரிய மயக்கம் தெரியுமா. எல்லாம் வார்த்தைகளா வேற இருக்கு, வார்த்தைகளா தான் இருக்கு. அமெரிக்கான்னு ஒன்னே என்னமோ ஒரு இமேஜ் வரும், நியூயார்க்னு ஒண்ணு என்னமோ இமேஜ் வரும் அசோசியேட்டட் திங்கிங்ல. நாம எப்படி எல்லாம் அதை பறிச்சுட்டோமோ அந்த காட்சிகள் வரும். அதுக்குள்ளெல்லாம் சுருக்கி அந்த சீரத்தன்மையா மாறி இருந்திருப்போம் நம்ம. இது எல்லாமே நம்மளை கண்டப்படுத்தி சுருக்கி பிடிச்சு வச்சிருக்கு. விசாரம் என்ன பண்ணுது, எல்லா முடிச்சுக்களையும் உடைச்சு அவன் அக்கண்டமாக்குறது, பரிபூர்ண வஸ்துவாக்குறது, அமைதியில போய் சேர்க்கிறது, ஒளியில போய் சேர்க்கிறது. இருட்டிலேருந்து ஒளிகேஷன் போறது, சத்தத்திலேருந்து நினைவுகளிலிருந்து உணர்ச்சிகளிலிருந்து பூர்ண பொருளான அமைதிக்கான அழைச்சிட்டு போறது. பகவான் அற்புதமா வித்தியாசத்தை சொல்றார். மெய்ஞானமாம்ன்றது பொருள் தான் ஒருவனே, ஞானமாம் தானே மெய். நானாவாம் ஞானம், நானாவாம் ஞானம் காட்சிகளாகவும் ஒலிகளாகவும் பதிவுகளாகவும் சுட்டறிவுகளாகவும் பதிஞ்சிருக்கிற அனைத்தும் அஞ்ஞானமாம். நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம். புரியுதுங்களா? சுட்டறிவு இந்த தேகத்து மூலமா நம்ம அடைந்தது அத்தனையும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். தப்பு வழியில வேகமா போயிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்கோமோ தப்பு வழியில நாமளே குறுக்கி 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 பல தடை கற்களா போட்டு இறுக்கி முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். அதுதான் சொல்றாரு, நானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம், பொய்யாம் அந்த ஞானமுமே. அவைகள் அனைத்துமே பொய். ஒரே பொருள் மெய். என்ன பொருள்? தான். தாங்க பொருள் என்ன? சிவ தத்துவமே. அதுவே அமைதிதான், ஒளிதான். அதுல இருந்து எது உற்பத்தி ஆனாலும், ஒரு எண்ணம் உற்பத்தி ஆச்சுன்னா கூட அந்த எண்ணம் உண்மை கிடையாது. ஏன்னா அதுக்கு நிழலே கிடையாது. பூரண பொருள் அது. அஞ்ஞானத்தினோட ரேகையே கிடையாது. இந்த புத்தியோட சேர்ந்தாதான் அது எண்ணமா மாறும். இந்த புத்தி பிடிச்சு பிடிச்சு பழக்கம். ஒளிய அப்படியே திறந்து விடுறதுக்கு இதுக்கு தெம்பில்லை. ஏன்னா இதனோட இருப்பே போயிடும். அதுக்கு முன்னாடி அதை ஏதோ கருத்தா மாற்றி விமர்சித்து தனதாக்கிக் கொள்ளணும், தன்னுடைய அறிவாக்கிக் கொள்ளணும். அதனால புத்தி ஓயாம இயங்கி பழகிருக்கு. இங்க புத்தி கைவிடணும். புத்தி கைவிடுறத பத்தி தான் சொல்றாரு. எல்லா ஞானமும் அஞ்ஞானம். இது எதுவுமே ஞானம் கிடையாது. ஒரே ஒரு பொருள் என்ன? பூரண பொருள் என்ன? நீ. எதுவும் அற்ற, என்ன என்னால் என்னோட எதுவுமே அற்ற வெறும் இருப்பு. அந்த வெறும் இருப்பு இப்பவும் இருக்கு. இப்ப நம்ம தூங்கிட்டு இல்ல, இப்ப பூர்ணமா இருக்கு. இது கேட்க கேட்க நிறைய உங்களுக்கு ஆக்சுவலா நிறைய விழுந்துரும். இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற தியானத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலா ட்ரெமெண்டஸ் சைலன்ஸ். அதுதான் அனைத்து சராச்சரம் தான் நீங்க நினைச்சு பாருங்க. அனைத்துமே அது. காலம் தேசம் எல்லாமே அனைத்தும் அது. புரியுதா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறார்? ஞானமாம் ஞானத்தை பொண்ணு தங்கத்துக்கு ஒப்பிடுறாரு. தங்கத்திலிருந்து பலவிதமான ஆபரணங்கள் பண்றோம். எல்லாம் வடிவத்தில் வேறுபடுறதை தவிர அது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தங்கம். தோடுன்னு சொன்னாலும் தங்கம், மூக்குத்தின்னு சொன்னாலும் தங்கம், செயின்னு சொன்னாலும் தங்கம். உண்மை பொருள் என்ன? தங்கம். இந்த அணிகள், அந்த பெயர்கள் உண்மை அல்ல. எது உற்பத்தியானாலும் எது ஸ்புரித்தாலும் ஸ்புரணம் உண்மை. ஸ்புரணம் தானே துடித்தல் உண்மை. துடிப்பு இல்லாம இல்லவே இல்லை. அதுதான் சொல்றான். இந்த ஸ்வந்த காரிகை இந்த சிவன் உபதேசம் பண்றதே இதுதான். கிஞ்சித் சலனம் அப்படின்றது துளியோண்டு அசைவான். ஆனா அந்த அசைவே அசைவற்றது மாதிரி இருக்குமா? ஆனா அதுதான் அசைவு. ஸ்பந்தனம் ச கிஞ்சித் சலனம். ஸ்பந்தனம்னா அந்த துடித்தல், ஸ்புரித்தல், கொஞ்சூண்டு அசைவு. ஸ்வரூபாத் ச யதி வஸ்து அந்தராக்கிரமணம் தத் சலனம் ஏவ ந கிஞ்சித்வம். கிஞ்சித்வம் என்ன? அதனோட நீங்க உள்ளுக்குள்ள ஆழ்ந்த தியான சமாதியில போனீங்கன்னா எண்ணம் வரும்.
எண்ணம் முக்கியம் அல்ல. எண்ணம் வரதே அங்க உள்ள அறிவு பொருள் இருக்கு, அதனாலதான் எண்ணம் வரும். எண்ணம் முக்கியம் அல்ல, வந்த உற்பத்தியான வார்த்தை முக்கியம் அல்ல, நினைவுக்கு வந்த பழைய பதிவு முக்கியம் அல்ல, அந்த ஒலி முக்கியம் அல்ல, அந்த ஒலி குறிக்கும் பொருளோ நிலையோ உணர்ச்சியோ கூட முக்கியம் அல்ல. ஒலி, உணர்ச்சி, பழைய பதிவு அதெல்லாம் முக்கியமாச்சுன்னா நீங்க அந்த ஜீவன் அர்த்தம். புரிஞ்சுதா? அந்த ஜீவத்தன்மையா நீங்க இருந்தா அதெல்லாம் முக்கியமாயிடும். என்னுடைய நினைவு, நான் நினைச்சுட்டே இருந்தேன், நான் பேசிட்டே இருந்தேன், எனக்கு யோசிச்சேன்னா அப்படின்லாம் பேசுறதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஆளாவே இருக்கும். பேரறிவு இறங்கி ஒரு அல்ப விஷயமா மாறுது. அதுதான் அவர் சொல்றார். அவர் ந கிஞ்சித்வம் நோச்சேத் சலனமேவ ந கிஞ்சித், அசைவுதான், நீ அது ரொம்ப அல்பமா எடை போற்றாதே அப்படின்றார். சிறிய அசைவுதான். ஆன்மாவுக்கு விளக்கம் டெஃபினிஷனே என்ன சொல்றாங்கன்னா அததி இதி ஆத்மா அப்படின்றாங்க. அதத்தின்னா என்ன அர்த்தம்னா அசைந்து அசையாமல் இருப்பதாம். வெறும் தோற்றமாத்திரமா, தோற்றத்துக்கே நம்ம ஆட்டம் கண்டுடுறோம். உள்ள ஒரு ஞாபகம் வந்தா என்ன ஆயிடுது, நம்ம ஆடி போயிடுறோம். நாளைக்கு என்னென்ன பண்ணணும் மறந்துருந்தோம், நாள் பூரா திடீர்னு ஞாபகம் வருது. திடீர்னு ஞாபகம் எங்கேருந்து வருது? எங்க யார் மறந்திருந்தாங்க? நினைப்பு மறப்ப எங்கேயோ இருக்கு. மறப்புன்றது என்ன? மறப்புன்றது பூரண சுரூபம், பூரண இருப்பு. நீங்க தனித்த உடம்பா டகால்னு மாறணும்ட்டு அந்த நினைப்பு வருது. மறப்பு என்ன ஆகுது? நினைப்பா மாறுறது. அது பத்தின அவர் என்ன ஆகும்? என்ன வேலை பண்ணியிருந்தாலும் டகால்னு அதை விட்டுட்டு உடனே நாளைக்கு பண்ண வேண்டியது அரேஞ்ச் பண்ணு, ரெடி பண்ணு அப்படின்னு பண்றோம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு சம்பந்தமானதெல்லாம் பண்ணணும். அதை பத்தி நம்ம சொல்ல ஆன்ம விசாரத்துல இதெல்லாம் என்ன பண்றோம்? கூறு போட்டு பாக்குறோம். இப்படி எல்லாம் நம்மள உணர்ச்சி மயமா ஆக்கி வெளித்தள்ளி கண்ணை கொண்டு உடம்ப கொண்டு இயங்குதலே கர்மாவே அறியாமை. நான் தான் பூரண பொருள்னா நான் எதுக்கு இயங்கணும்? தனித்து இந்த தேகத்தை நம்பி நான் ஏன் இயங்கணும்? ஏன் சிந்திக்கணும்? சிந்தனை மயமா இருக்கேன்னா அறியாமைக்கு ஆட்பட்டிருக்கேன்னு அர்த்தம். தோற்றங்களாக மாறிவிட்டேன்னு அர்த்தம். தோன்றிய பொருள்களாக மாறிவிட்டேன்னு அர்த்தம். அவன் ஆடுற லீலைக்கு ஆடின்னு இருக்கேன்னு அர்த்தம். அவனை பாக்குறத விட்டுட்டேன்னு அர்த்தம். அந்த தீரத்தன்மை கூடலன்னு அர்த்தம். இன்னும் உணரலன்னு அர்த்தம். சிதறுதல் எப்படி வரும்? அவன் விளையாடி பார்க்கறான். என்ன அவனுடைய சுபாவமே என்ன? லீலை தான். அசைச்சுட்டே இருக்கிறது அவன் லீலை. பொறுமா ஒரு ஊஞ்சல் ஆடிண்டே இருந்தா எப்படி இருக்குங்க? நிக்காம ஊஞ்சல் ஆடிந்தா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இறங்குவீங்க? எப்படி? கோடானு கோடி யோனிகள். யோனிகள்னா என்ன அர்த்தம்னா பிறக்கும் தலங்கள், உருவெடுக்கும் இடம், கருவறை. கோடானு கோடி யோனிகள், கோடானு கோடி பிறப்புகள். பிறந்து 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 அந்த வாசனை ஓயாததுனால இவன் மனத்துல இருக்கிற ஆசையில இவனே அல்லல் பட்டு மாட்டி சித்திரவதை அனுபவிக்கிறது. தத்துவம் தான் என்ன? உள்ள இப்படித்தான் இது இயங்குறது. ஆன்மாந்த பொருள், அறிவு பொருள் இயக்கும் இயக்குனராக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இயக்குனர் மாத்திரம் இல்ல, செட்டும் அவரே, நடிகர்களும் அவரே, ஆடியன்ஸும் அவரே, கதையும் அவரே, இயக்கமும் அவரே, கருவும் அவரே, அந்த தளமும். புரியுதா? ஆனா அந்த பெரிய அமைப்பு இந்த சின்ன மனிதன்ற மனத்துல ஃபுல்லா அதனுடைய பவர் அத்தனை இருக்குதுனால இவன் என்ன பண்றான்? தனக்கே எல்லாம் இருக்க மாதிரி நினைச்சுக்கிறான். அங்கதான் பெரிய கோடு இருட்டுல போய் ஃபுல்லா விழுந்துறான். தான் சிந்திக்கிறதுனால தனக்கே சிந்திக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, தனக்கே இயங்கும் கெப்பாசிட்டி இருக்கு. தானே இயக்குனர், தானே இயக்கம், தானே நடிகனாவும் நடிக்கலாம், தானே கதை வசனம் எழுதலாம், தானே கேமராமேனாவும் இருக்கலாம், தானே காஸ்டியூமராகவும் இருக்கலாம்.
அப்படின்னு எல்லாம் நினைச்சு பல்வித திறன்களும் தன்மையில இருக்க மாதிரி இவன் நினைச்சுக்கிறதுனால வர பிரச்சனை ஒண்ணு கூட கிடையாது. எல்லாம் எல்லா காலத்திலும் இருந்துட்டே இருக்கு அவங்கிட்ட. எல்லா காலமும் இருந்துட்டு இருக்கு. ஞானம் வந்தவங்களுக்கும் ஞானம் வராதவங்களுக்கு என்ன தெரியாது? ஞானம் வந்தவனுக்கு வந்த க்ஷணத்திலிருந்து தேகம் விழுந்தாலும் சரி விழலைனாலும் சரி எப்பவும் அவன் ஃப்ரெஷ். அதனால இது ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துட்டு இருக்கணும், இது ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கணும். அந்நியமா ஒரு தேசம் கிடையாது. அந்நியமா அந்நியப்படுத்துற எண்ணமா வந்துதானே அது பயங்கரமான பொய். ஊற்றுக்கண்ண ஒழுங்கா கவனிக்கல, ஞானமே சரியா அடையல, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிடும். அந்நியத்தை நாடவே மாட்டான். அது பேர் தான் வைராகியம். எல்லா கழிப்புமே தானும் அந்த பேரமைப்பான பேருடர்வான ஆன்மாக்குள்ளே தான் நடக்கும். அனைத்து ஏதாவது பேச்சு நடந்தா கூட அது கூட தான் தர்க்கம் நடக்கும். எனக்கே புத்தி பக்கத்துல, எனக்கே அறிவு வரல, என்ன ஏன் அறியாமையா வச்சிருக்க அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் கூட அங்கதான் கேட்போம். ஏன்னா அதுதான் அனைத்துக்கும் சோர்ஸ். அனைத்தும் அதிலே நிக்குது. அனைத்தும் பொண்ணை தவிர ஒரு அணிகலனுக்கும் தனி இருப்பே கிடையாது. திருப்பி திருப்பி உருக்கி உருக்கி பொண்ணுதான் பெஸ்ட். புரியுதா? அந்த மாதிரி சொல்றது. ஸ்பந்தனா மீன்ஸ் some sort of movement. Some sort of movement. ஏதோ ஒரு அசைவு. If there is movement from the essential nature of the divine towards another object, it is definite movement, not some sort. Otherwise, movement itself would be nothing. Therefore, spanda is only a throb, a heaving of spiritual rapture in the essential nature of the divine, which excludes all succession. இங்க என்னன்னா எல்லா கலைகளும் எல்லா திறன்களும் அவன் தான். அதனால இங்க அங்கேருந்து எனக்கு ஒரு ஞான சக்தியா ஒரு பாட்டு திறன் வருதுன்னு வச்சுங்க, கவிதை ஏற்றம் திறன் வந்ததுன்னு வச்சுங்க, எனக்கு என்ன இது மூலமா வார்த்தைகள் வந்தா கூட அதுலேருந்து உடனே விஷயம் புரிஞ்சவங்க டிட்டாச் ஆயிடுவாங்களாம். என்று கிடையாது. ஒரு நடிப்பு திறன், சூப்பர் நடிப்பு திறன் வந்ததுன்னா கூட எந்த கிடையாது. அப்ப நான் அவன் தான் நடிச்சிருக்கணும், எனக்கு தெரியாது. ரொம்ப சின்சியரா டிசோன் பண்ணிடுவாங்க. டிசோன் பண்றதுன்னா தனக்கு ஓனர்ஷிப் இருந்ததுனால அதை ஒதுக்கல, ஓனர்ஷிப்பை நிராகரிக்கல. இல்லவே இல்லை, என்னைக்குமே கிடையாது, எந்த ஒரு க்ஷணத்திலையும் கிடையாது. அதிகாரியே கிடையாது. இதுல டீப்பா போக போக என்ன சொன்ன, ஆபாச விமர்சனம், ஆபாச பிரகாச ஆபாசம், இல்லாட்டி ஆபாச விமர்சனம். ஆபாசம்னா ஒளிருதல், விமர்சனம்னா பிரதிபலித்தல். இது ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்குது. நீங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள திருப்பி இன்னொரு மனத்தையோ இன்னொரு ஸ்தலத்தையோ நீங்க கற்பனையே பண்ணிக்கூடாது. ஏன்னா அதுவே ஒளிரும் பொருள். எது இதெல்லாம் அந்த நினைப்பை பார்க்குதோ, ஒரு நினைப்பு வரதையும் பார்க்குது, நினைப்பாவும் இருக்கு, பார்க்கப்பட்டதாகவும் இருக்குதுதான், பார்ப்பதே பார்க்கப்பட்டதாகவும் இருக்கு. அதனாலதான் இங்க அந்நியமா தேசமே இல்லை, பெரிதொரு இடம் கிடையாது. நீங்கன்னு சொல்ற அந்த உடல் அமைப்பு இடமே அந்நிய பிரதேசம். அதனால்தான் இங்கேயே வாசம் பண்ண மாட்டாங்க அவங்க. ஆன்மாவிலேயே புகலிடம், ஆன்மாவே விரையும் இடம், ஆன்மாவே சாப்பாடு, ஆன்மாவே விளையாட்டு, ஆன்மாவே காட்சி, ஆன்மாவே கேட்டல். புலன்கள் அனைத்தும் கள்ளப்புலன் ஐந்தும் காயா மணி விளக்கா எதுக்கு போயிடும்? ஆன்மாவுக்கு போயிடும். ஆன்மாவையே பிரதிபலிச்சுட்டு இருக்குமா. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஒரு நேத்திர தரிசனம் கிடைச்சா கூட போருமா. அவரோட பார்வை ஞானமயமா ஆகின அந்த கண்கள் புற கண்களுக்கு பவர் வந்துருமா. அவருடைய பார்வை பட்டால் போரும், அவர் இருக்கும் ஸ்தலம் இருந்தால் போரும். அவங்க இத்தனைக்கு எதுவுமே மெனக்கெட்டு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வெளிச்சலதே கிடையாது, அந்நியமா ஒரு ஆளே கிடையாது. இங்க அருள் பாலிக்கிறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ உணர வைக்கிறதுக்கோ அந்நியமா ஒரு ஆளே கிடையாது. எல்லாம் உணர்ந்த சிவபெருமானே எல்லா இடமா இருக்காரு, இடமாவும் இருக்கார்,
அதுல இருக்கிற ஜீவர்களாகவும் அவர் தான் இருக்கார். புரியுதா? இதுதான் நுட்பம். இதுல ஏகப்பட்ட நுட்பம் இருக்கு. ஒண்ணு நம்ம எடுத்துட்டு பண்ண முடியும். அவ்வளவு டீப்பான வழிமுறைகளை அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சிலதை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. Spandana means a somewhat of movement. The characteristic of somewhat consists in the fact that even the immovable appears as if moving. Because though the light of consciousness does not change in the least, yet it appears to be changing as it were. The immovable appears as if having a variety of manifestation. Immovable என்ன சொல்றாங்க? அசையாதது, மாறாதது, தேயாதது, படைக்கப்படாதது, அழியாதது அப்படின்ற இருக்கு. அந்த பொருள் என்னவோ அப்படி தோற்றத்துக்கு வந்த மாதிரி இருக்கான். ஏன்னா தனித்த அறியாமை காட்பட்ட ஜீவன் இருக்கிறதுனால அவனுக்கு எல்லா திறன்களும் அங்கு இருக்கு. ஏன்னா அதனோட திறன்கள் அனைத்தும் அப்பேற்பட்ட சக்தி சொரூபங்க. நம்ம பிறப்ப உண்டொரு பொருளறி ஒளி உளமே நீ உளது உனில் அளவிலா அதிசய சக்தி நின் தனு நிழல் நினைவறிவோடே நிழற் வினை சுழலில் அந்நினைவொளி ஆடி உள்ள வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி ப்ரொஜெக்டடா உள்ள ஆல்ரெடி தேசமும் காலமும் எல்லாம் எழுந்துக்கும் போதே விழிப்பு நிலைக்கு வரும்போது ரெடியா இருக்கும். திடீர்னு ஒன்னாருது, அந்த இடத்துல லைட் தெரியுது நம்மளுக்குள்ள. அந்த நினைவா இருக்கும், அந்த காட்சியா இருக்கும், அந்த அனுபவமா இருக்கும். ஆனா அதுவும் அதுவே. புரியுதா? அடுத்த செகண்ட் வேற ஒண்ணு. இந்த மாதிரி அது வந்து வெளியில எல்லாம் ஓடியே எங்கேயும் காமிக்கல. வெளியில ஒளிய பாய்ச்சி தியேட்டர்ல கூட என்ன ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ்ல ப்ரொஜெக்டர் இருக்கும், ஒரு 500 அடி டிஸ்டன்ஸ்ல ஸ்கிரீன் இருக்கும், அங்கேயே ஒளி வந்து விழும் பூத கண்ணாடி வழியா. அந்த மாதிரி கூட கிடையாது. அதுவே இங்க எல்லா காட்சியும் எல்லா பதிவுகளும் ஒரே ஆத்மாதான், ஒரே பொருள். உங்களோட எண்ணம், உங்களோட எண்ணம், என்னோட காட்சி, அவருடைய அனுபவம், அவருடைய இன்னொரு ரசனை. ஒரு ஆட்டுக்குட்டி, புல்லு, நட்சத்திரம், சூரியன் அனைத்தும் அறிவற்றது. அது எங்கெல்லாம் பிரதிபலிக்குதோ பிரதிபலிக்கும் ஸ்தலம் எல்லாம் ஜட பொருட்கள், இன்க்ளூடிங் நாமும் நினைக்கிற இந்த அமைப்பு. அதனால்தான் நான் என்னைக்கு அர்த்தமே கிடையாது, அர்த்தமே கிடையாது, ஆணி வேற கிடையாது. இதுதான் மனத்தை கொள்ற வழி. ஏற்கனவே இல்லாத பொருள் நாமளா தூக்கி போட்டு சேர கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல பொறுத்து உட்கார்ந்து இருக்கோம். அழுக்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோம். நேர கேட்ட மாத்திரத்தில் இது நேர புலப்படணும். புரியுதா? The immovable appears as if having a variety of manifestation. கோடிக்கணக்கான தோற்ற காட்சிகளை அசையாதது மாறாதது தோன்றுகிறதாம். உணர்ந்து அவர் பேசுறாரு. அப்படியே பியூட்டிஃபுல்லா சொல்றோம். The divine is termed the great Lord Maheshwara. ஒரு பொருளை, பரம்பொருளை மகேஸ்வரன் பெயர் கொடுத்து, பிகாஸ் ஏன் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் எல்லா காலத்திலையும் இருக்கார். இம்யூட்டபிள் செல்ஃப் அவேர்னஸ் என்ன, எதனாலேயும் அழிக்கப்பட முடியாத ஒரு வெறும் ஜொலிப்பே, வெறும் அறிவே, வெறும் புலப்படும் தன்மையே, வெற்று கவனமே, வெற்று கவனம். அது எதாலும் அழிக்கவே முடியாது. காலமும் அழிக்காது, தேசமும் அழிக்காது. இல்லாத காலம் கிடையாது, இல்லாத தேசம் கிடையாது. புரியுதா? அதுதான் அவர். தட் செல்ஃப் அவேர்னஸ் இன் இட் செல்ஃப் அப்சல்யூட் ஃப்ரீடம். அந்த அவேர்னஸே முழு விடுதலை, முழு முக்தி. அப்சல்யூட் ஃப்ரீடம் கான்ஸ்டிடியூட்ஸ் டிவைன் நாலேஜ் அண்ட் டிவைன் ஆக்டிவிட்டி. டிவைன் நாலேஜ் என்ன? ஞானமே. எனக்கு புரியுது, என்னோட உணர்ச்சி வரும்பொழுது என்னுடைய பழைய அனுபவம் ஒரு மனத்தை அப்படியே மூடி அதுவா நான் மொழி இருக்கும்போது தெரியுது, நீ எப்படி எனக்கு இந்த அமைப்புக்கு எப்படி புலப்படுற. நீ புலப்படணும்னாலே நீ எனக்குன்னு பார்க்கறவனை நான் அந்நியப்படுத்தி
நீ என்னமோ அந்நியமான காட்சியா நான் பார்த்துட்டு இருக்கேனே. அப்ப ஆக்சுவலா என்ன நடக்கிறது? எனக்கும் பார்க்கப்பட்ட காட்சியும் ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த க்ஷணத்துல அம்மயமா சிவன் இருக்காரு, ஞானமா உள்ள ஒளிர்கிட்டு இருக்காரு. அது எதுவாக இருக்கட்டும், அந்த காட்சி முக்கியம் இல்ல, அந்த ஒளிரும் தன்மை முக்கியம். அது அந்த ஒளிரும் தன்மை அந்த காட்சியா இயங்குதில்லை, அந்த காட்சியா அவனுக்கு தெரியுதில்லை. அவனுக்காகவும் அவன் பார்க்கப்பட்ட காட்சியாக இருக்கிறது ரெண்டு இயக்கம் தானே. அந்த இயக்கமும் அவர் தான். அதாவது குழப்பி அடிக்கிற மாயாஜாலம் நடக்குது. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் புல்லு பூண்டு அணுக்கள்ல இருந்து குழப்பி அடிக்கிற மாயாஜாலம். உண்மை தத்துவத்தை உணராட்டி முடிவே முடியாது, வழியே கிடையாது. அதுக்கே ரொம்ப டெப்தா கூட இருந்து கேட்டு 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 அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காவே மாறி 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 உள்ள பார்த்து 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 பதப்படுத்தி படுத்தி படுத்தி எப்படி நெருப்பு பாய்ச்ச 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 அந்த இரும்பு 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 ஃபயர் பாலா மாறிடுதோ அந்த மாதிரி ஞானமயம் உள்ள இதுவாயிடும். ஒரு நினைப்புக்கு தனி இருப்ப இல்லைன்றது நல்ல தெளிய விளங்கணும். ஒண்ணு தானே போறோங்க, அதை பற்றிக்கிட்டு ஏகப்பட்ட சக்சஸிவ் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இயக்கங்கள் வரும். இது இப்படி ஆயிடுச்சா, அது இப்படி ஆயிடுச்சா, அது பண்ணலையா, இது பண்ணா இப்படியா, இதுவா, இதுன்னு ஏகப்பட்ட எல்லாம் ஞான கூட்டம். புரியுதா? That self-awareness in its absolute freedom constitutes divine knowledge and divine activity. Spanda is only another name of self-awareness or vimarsha. விமர்சான்னா என்ன? பிரதிபலிப்பு. ஸ்பந்தான்னா என்ன? ஒரு உணர்ச்சி வருது, ஒரு உணர்ச்சி வரதே ஒரு இயக்கம் உள்ள, ஒரு காட்சி தெரியறதே ஒரு ஸ்பிரித்தல், ஒரு துடிப்பு, ஒளியினுடைய ஒரு ரேகை உள்ள வருது, பிரதிபலிக்குது உள்ள. இல்லாட்டி வராது. சிவன் இல்லாட்டி வராது. சிவனே தான் இது, சிவனே இது. இதுவும் சிவனே. அதனாலதான் வார்த்தையை தாண்டி அந்த காட்சியை தாண்டி உள்ள பார்க்கிற பார்வைக்கு பேர் தான் சூக்ஷ்ம புத்தி. அவனுக்கு தான் தூரத்தனம் கூடும், அந்த புத்திக்கு தான் தூரத்தனம் கூடும், அவனுக்கு தான் அந்த தைரியம் வரும். ஆன்மாதான் அனைத்தும். இந்த உடல் இருந்தா என்ன, போனா என்ன, இதுக்கு பொருள் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, இந்த பிரச்சனையினால தீர்வு வந்தா என்ன, வராட்டி என்ன. எந்த காலத்துல பிரச்சனை இல்லை சொல்லுங்க? எந்த காலத்துல தனித்த மனதுக்கு பிரச்சனை? தனித்த மனதே தான் பிரச்சனையினுடைய மூலம், ஆணிவேர் இல்லையா? தனித்த எண்ணத்தினுடைய உதிப்பு பிரச்சனையினுடைய உதிப்பு, ஜீவனுடைய அல்லலினுடைய உதிப்பு இல்லையா? அதுவே பெரிய அறியாமை, அறியாமையோட மூலம். நான் சொல்றேன்னா ஸ்பந்தா இஸ் ஒன்லி another name of self awareness or vimarsha. As Shemaraja puts it, Spanda also connotes the swatantriya or absolute freedom of the divine. Absolute freedom of the divine. பரம்பொருளுடைய பெரிய சுதந்திரத்தன்மையை காமிக்கிறான். அதனால்தான் என்ன பண்ணுது, உனக்கு என்ன காட்சி வேணும் பார்த்துட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மலையா நிக்கிறேன். உனக்கு கடல் மாதிரி காட்சி வேணுமா, கடல்ல நீ செயல் பண்ணிட்டே இருப்ப, பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு அழகான பொன்னிறமான மானா இருக்கணுமா, மானா இருக்கேன். ஒரு அற்புதமான தாவரமா இருக்கணுமா, தாவரமா இருக்கேன். ஒரு அற்புதமான சூரியோதயமா இருக்கணுமா, இருக்கேன். புரியுதா? ஏன்னா அது அப்பேற்பட்ட ஃப்ரீடமா. நீ நினைப்பது அங்க இருக்கு. சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கோடீஸ்வரம் வந்தானே எங்கேயாவது ஒரு ஒண்ணுமே சேர முடியாத இடத்துல போய் உட்காந்து எனக்கு பால் பாயசம் வேணும்னா உடனே பால் பாயசத்தை போய் பிளேன்ல போய் கொண்டு வருவாங்களா இல்லையா? பயங்கரமான கோடீஸ்வரன். எனக்கு கேரளால இருந்து பால் பாயசம் வேணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்காந்துட்டு ஏதான ஒரு தீவு இல்ல பசிபிக் ஓஷன்ல போய் உட்காந்து கேட்டானா இதுக்குன்னே ஒரு பிளைட் போயிட்டு வருமா இல்லையா? அப்பேற்பட்ட தகுதி படைச்சவராம் பரம்பொருள். நீ நினைக்க அதுவாகவே ஒன்னு மாத்திருவார், நீ வேண்டினா அதுவாகவே ஒன்னு கிடைச்சிருவார். அதுவா இருப்பதும் அவரே, நீ சாப்பிடப்படும் அந்த பொருளா இருப்பதும் அவரே. புரியுதா? அப்சல்யூட் ஃப்ரீடம். அதனால்தான் ஃப்ரீடம் ஆஃப் த டிவைன் விமர்ஷா
பராசக்தி, சுதந்திரியா, ஐஸ்வர்யா, கர்த்திருவா. ஒருத்தரை தகுதியுடையவனா ஆக்குறாருல, எண்ணுதல் மூலமா நம்ம ஓயாம தகுதியுடையவர்களா ஆக்கிக்கிட்டே இருக்கோம்ல நம்மள. அது பேர் என்ன? கர்த்திருவம், அகங்காரத்தன்மை. அகங்காரியா மாறுறோம்ல, இது வேணும்பா, இது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, சங்கல்பம் பண்றோம்ல, அது பேர் என்ன? கர்த்தாவா மாறும் தன்மை. அதெல்லாம் சொல்றாரு. விமர்சா, பராசக்தி, சுதந்திரியா, ஐஸ்வர்யம், கர்த்தத்துவம், ஸ்புரத்தம். ஸ்புரத்தம் தான் ஸ்பிரித்தல், சாரம், ஹிருதயம் அண்ட் ஸ்பந்தா ஆர் ஆல் சினானிமஸ் இன் சைவ ஆகமா. சிவனால சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் யூஸ் பண்ணியிருக்காராம் சிவன். இது எல்லாம் ஐஸ்வர்யன்றதும் இதுதான். புரியுதா? வஸ்து வஸ்துதः து ந கிஞ்சித் உதேதி யயதே வா கேவலம் ஸ்பந்தசக்திः ஏவ பகவத் கிரமாபி ததா ததா பாசரூபதயா ஸ்புரந்தி உதேதி இவ வியயதே இவ ச. எல்லாமே அதாவது இன் ரியாலிட்டி நத்திங் அரைசஸ், இன் ரியாலிட்டி நத்திங் சப்சைட்ஸ். ஒண்ணு மறையும் இல்ல, ஒண்ணு தோன்றவும் இல்லையா. உண்மையை பார்த்தீங்கன்னா உண்மையாவே மாறி இருப்பீங்க. ஒரு எண்ணமே வராது. எண்ணத்தை பார்க்கிறவனும் எண்ணமும் வேறையே இல்லை. எண்ணமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எண்ணமா இருந்தீங்க ஆன்மா கிடையாது. உலகம் இருந்தா ஆத்மா கிடையாது, ஆன்மா இருந்தா உலகம் கிடையாது. ஆன்மா தான் அனைத்தும், அவ்வளவுதான். எது ஒளி, எது நிழல், எது அமைதி, எது சத்தம், அந்த மாதிரி எது ஆன்மா, எது உலகம். ஆன்மாவிலிருந்து உலகம் உதிக்குது, உலகத்திலிருந்து ஆன்மா வரல. புரியுதா? தியானத்தில் நீங்க போனீங்கன்னா கூட சைலன்ஸ், யாருன்னு தெரியாத சைலன்ஸ், வெளியோடு வெளி கலந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஆன்மாவே உலகமே தோன்ற. உலகம் எண்ண ரூபமா தான் வரணும். விருத்தி தான் உலகம். எண்ணங்களை தவிர்த்து உலகத்துக்கு ஒரு இருப்பிடம் இல்லை. எண்ணங்களே மனம், மனம் தான் உலகம். இதை தவிர உலகம் ஒன்றும் கிடையாது. இதுல இந்த உடலும் சேர்ந்து இருக்கு. நான் என்னை என்னால் அமைப்பு எல்லாம் மனம், அனைத்தும் மனம். சந்தேகமே படாதீங்க. எனக்கு வேணும்னா மனம் விவகரிக்குதுன்னு அர்த்தம். மனம் விவகரிக்குதுன்னு அர்த்தம். அதுல இருக்கிற பற்றையும் வெறுப்பையும் ரெண்டுத்தையும் எடுக்கணும். அந்த விஷயத்துல ஒண்ணு பற்று மூலமாவோ இல்லாட்டி வெறுப்பு மூலமாவோ தான் மனம் அதுவா இருக்கு. அந்த ரெண்டு, ஒண்ணு குளிர்தல், இன்னொன்று காய்தல், ரெண்டு ரூபமா தான் அந்த விஷயமா இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தா அது சமம்னு பேரு, சமத்துவம்னு பேரு. மனம் விஷயத்திலேயே இருக்க முடியாது. அப்போ உனக்கு இது வேணுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் இல்ல, வேணாமான்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் இல்லைன்னு அர்த்தம். உன் மைண்ட்ல அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அந்த பொருள் கரெக்டா? அப்படின்னா என்ன? உன் மைண்ட்ல அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். உன் எண்ணமாவே இல்ல, உன் எண்ணத்துல தோணவே இல்லை அப்படின்னா என்ன? மனமே இல்லாம இருக்கேன்னு அர்த்தம். அது பேர் சமமான நிலைன்னு பேர். நுட்பம் புரியுதா? இது பேர் சமம். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் சமாதி அனுபவத்துக்கு போகக்கூடிய 6 விதமான வழிமுறைகள் ஒண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் இந்த விஷயங்களை பொறுத்து தான் இருக்கு. இந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க டீல் பண்றீங்க, அன்றாட வாழ்க்கையில எப்படி டீல் பண்றீங்க, விஷயங்கள்லாம் நீங்க அமைப்பு அனைத்தையும் நீங்க எப்படி எப்படிலாம் மாறி வந்துட்டு இருக்கீங்க, திருப்பி திருப்பி புது புது பதிவுகளா எப்படி மாத்துறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பற்றோ வெறுத்தலோ மாறி மாறி வருது. இதை கரெக்டா நீங்க பாக்குற தன்மை வந்துதானா அங்க உலகமாவே நீங்க மாற முடியாது. எண்ணங்களே உற்பத்தி ஆகாது. எப்பவுமே சமத்துவம் இருக்கும். எப்பவுமே ஆத்மாவில லயிச்சு கழிச்சு அதுக்கே இருக்கிற இயற்கையான அமைப்பு மூலமாவே அப்படியே இருந்துகிட்டே இருந்து அது ஊறி 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 கிளியர் ஆனாதான் அந்த மனம் போகும். காணல் நீரா தெரியும். புரியுதா? அப்படிதான் இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன் ரியாலிட்டி வஸ்துதக ந கிஞ்சித் உதேதி வியயதி. வியயத்தின்னா என்ன? மறையிறது. அதுவும் நடக்கிறது இல்ல. கேவலம் ஸ்பந்த
ஆசக்திகி ஏவ. ஸ்பந்தன அந்த ஸ்புரித்தலே அப்படிலாம் மாறி மாறி ஜீவத்தன்மைய அலக்கழிச்சுருக்கு. நீ அந்த பொருளை பார்க்காத, அந்த ஒலியும் பார்க்காத, ஸ்புரணத்தை மாத்திரம் பாரு. ஸ்புரணமே அவன். It is only the divine Spanda Shakti which, though free of succession, appears in different aspects as if flashing in view and as if subsiding also. மனத்தில் தோண்டி 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 கீரல் மாதிரி, மின்னல் கொடி மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒரு தியானம் பண்ணலாமா? நல்ல சாரம் போயிருக்கா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கா? அதே பெல் சவுண்டு உள்ளுக்குள்ள நினைப்புகள் உள்ளேந்து வர பெல் சவுண்டு, வெளியிலேருந்து இத புலன்கள் வெளியில செல்லாம இருக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு பெல் சவுண்டு காதால கேட்கப்பட்ட உடனே உள் திரும்புறீங்க. உள் திரும்பி உள்ள ஏதாவது யோசனைகள்ல இருந்தீங்கன்னா அந்த பிளாஷ மாத்திரம் பாக்குறீங்க. ஓகே, பெல் எல்லாமே பண்றீங்களா? பெல் எல்லாமே பண்றீங்களா? உள்ள வரதே பெல்லு தான். ஆக்சுவலா நுண்ணிப்பா பார்த்தா எல்லாம் அந்நியப்படும். அந்நியம் நீங்க கிடையாது. அந்நியத்தெல்லாம் தாண்டி நீங்க என்ன எது உற்பத்தி ஆனாலும் அந்நியம், தோன்றும் பொருள் அல்லது. அதான படிச்சோம். தோன்றுவது மாதிரி இருக்கே தவிர தோற்ற பொருளே அல்ல, அதுவேதான் இது. ஆனா தோன்றியவைகள்ல நம்ம சிக்க கூடாது. அது பூரண பொருள், தோன்றாது மறையாது. அது எப்பொழுதுமே அந்த புலப்படும் தன்மை. சிம்பிளி அவேர்னஸ், சிம்பிளி பீயிங் அவேர் கண்டினியூஸ்லி. எல்லாம் எது வந்தாலும் மாறுதல் இல்லாமல் அவைகள் எங்கேயோ போயிடும். இருக்கோ இல்லையோ அதை பத்தி கூட கவலை இல்லை. அமைதி 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 அமைதி, பேர் அமைதி, அவ்வளவுதான். போயிட்டே இருக்கு. ஆரம்பி. ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைன் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1ல மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும். அது இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணியோசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியில இருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.